வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்ட உடனேயே பிணையில் விடுவிக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. 31ஆம் திகதி யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ள மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார கலந்து கொள்ள உள்ள நிலையில் அந்த கூட்டத்தில் சில கேள்விகளை எழுப்பப் போவதாக யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கூறியிருந்தார். அதனால் அதற்கு முன் மற்றொரு வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டாரா என்ற சந்தேகத்தை சில ஊடகங்கள் எழுப்பியிருந்தன. அதனால் இந்த கைது அரசியல் தொடர்பானதோ என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அப்படியான நிலையில் அனுராதபுரம் போலீசார் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நீதிமன்றத்தால் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் என்று தெரிய வருகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மீது கடந்த 20ஆம் திகதி அனுராதபுரம் பகுதியில் போக்குவரத்து கடமையில் இருந்த காவல்துறையினருக்கு அழுத்தம் பிரயோகித்தமை மற்றும் அவர்களின் கடமைக்கு இடையூறு ஏற்படுத்தியமை தொடர்பாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் இது தொடர்பாக அனுராதபுரம் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பணங்கள் முன்வைத்திருந்தனர். ஆனால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களில் காவல்துறையால் தவறான பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. இன்று அனுராதபுரம் காவல்துறையினர் மற்றொரு அறிக்கையை தாக்கல் செய்தனர். அந்த கூடுதல் அறிக்கையை சமர்ப்பித்த அனுராதபுரம் தலைமையக போலீசார் இந்த போக்குவரத்து வழக்கில் சந்தேக நபராக அர்ச்சுனா லோச்சனா என்ற பெயர் அசல் அறிக்கையில் முன்னர் ஒரு கவனக்குறைவு காரணமாக குறிப்பிட்டதாக நீதிமன்றத்திற்கு மேலும் தெரிவித்தனர். இதற்காக நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அதன்படி இந்த போக்குவரத்து வழக்கில் சரியான சந்தேக நபரின் பெயரை ராமநாதன் அர்ஜுனா என்று திருத்தி சரியான சந்தேக நபரை ராமநாதன் அர்ஜுனா என்று ஏற்றுக்கொள்ள அனுமதி வழங்குமாறு போலீசார் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தனர். அதற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்ததையே அனுராதபுரம் தலைமையக போலீசார் ராமநாதன் அர்ஜுனாவை யாழ்ப்பாணத்தில் கைது செய்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதை காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க உறுதி செய்தார். கைதான நாடாளுமன்ற உறுப்பினர் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார். அதன்போது அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். 31ஆம் திகதிக்குள் வேறு ஏதாவது சம்பவங்கள் நடைபெறாமல் இருந்தால் 31ஆம் திகதி ஜனாதிபதி அனுரகுமார கலந்து கொள்ள உள்ள மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ராமநாதன் அர்ஜுனா கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கலாம். அப்படி கலந்து கொண்டால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தரமான சம்பவங்களை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் 31ஆம் திகதி யாழ்ப்பாணத்தில் வேலையில்லா பட்டதாரிகள் யாழ்ப்பாணத்திற்கு முன் ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்தப் போவதாகவும் அறிவித்திருந்தனர். ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்கவின் யாழ்ப்பாண வருகையின் போது போராட்டம் நடத்துவதற்கு தடை விதிக்க கோரி யாழ்ப்பாண போலீசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், பொதுமக்கள் சந்திப்பு என சில நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக 31ஆம் திகதி யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு வர திட்டமிட்டுள்ளார். ஜனாதிபதியின் வருகையின் போது போராட்டம் நடத்துவதற்கு வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் அழைப்பு விடுத்திருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அதில் தாமும் கலந்து கொள்வேன் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் போராட்டம் நடத்துவதை தடை செய்ய கோரி யாழ்ப்பாணம் போலீசார் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் இன்றைய தினம் மனு தாக்கல் செய்தனர். இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்க தலைவர் உட்பட 5 பேரை நாளை வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் முன்னிலையாகி விளக்கம் கொடுக்குமாறு அழைப்பு கட்டளை அனுப்ப யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. தடை உத்தரவு தொடர்பான மனு மீதான விசாரணை நாளை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் இடம்பெறவுள்ளது. உள்ளூராட்சி தேர்தல் இன்னும் 2 மாதங்களில் வரவுள்ள நிலையில் ஜனாதிபதி அனுரகுமாரவின் யாழ்ப்பாண வருகை அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெறுகிறது. காரணம், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமாரவின் தேசிய மக்கள் சக்தி அல்லது NPP யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் அமோக வெற்றி பெறும் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதற்கு காரணம் அந்த 3 பேரும் அல்ல, ஒரே காரணம் அனுரகுமார தான். அந்த 3 பேரும் யாரென்றே தெரியாத நிலையில்தான் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்ட மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருந்தனர். அதனால் உள்ளூராட்சி தேர்தல் நடப்பதற்கு முன்பு ஜனாதிபதி அனுரகுமார இடையிடையே யாழ்ப்பாணத்திற்கு சென்று முகத்தை காட்ட வேண்டியுள்ளது. அதன் ஒரு பயணம்தான் 31ஆம் திகதி அவரது யாழ்ப்பாண விஜயம். அன்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். இப்போது வடக்கு கிழக்கில் அரசியல் சூழ்நிலை மாறி நீண்டகாலமாக நடந்து வந்த தமிழ் தேசிய அரசியல் மங்கி போக தொடங்கியுள்ளது. அடுத்தடுத்த தேர்தல்களில் கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதியாக மாறலாம் என்பதற்கான அறிகுறிகள் இப்போதே தெரிய தொடங்கியுள்ளன.
காரணம், தமிழ் தேசியவாதிகள் பதவிக்காக தமக்கிடையே அடிபட தொடங்கியுள்ளார்கள். இவர்களிடையே கூட ஒற்றுமை இல்லாத நிலையில் இவர்கள் தமிழ் மக்களுக்காக என்ன உரிமையை பெற்றுக் கொடுக்க போகிறார்கள் என்ற நினைப்பு மக்களுக்கு ஏற்பட தொடங்கியுள்ளது. தமிழ் தேசியம் பேசும் 3 தரப்பினரை ஒன்று சேர்க்கும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் முயற்சிக்கு தமிழரசு கட்சி சுடுதண்ணீர் ஊற்றிக் கொண்டு இருக்கிறது. தண்ணீரை சுட வைப்பது சுமந்திரன் தான் என்கிறார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அது பற்றி கூறிய போது, ஒற்றையாட்சி அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டால் அதன் பின் தேசியம் பேசி பயனில்லை, நானும் அரசியலிருந்து ஒதுங்கி விடுவேன் என தெரிவித்துள்ளார். புதிய அரசியலமைப்பு தொடர்பில் வடக்கு மாகாண ஊடகவியலாளர் தெளிவூட்டும் கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், தற்போதைய அரசாங்கம் அறுதி பெரும்பான்மையுடன் உள்ளது. இந்த அரசாங்கம் மக்கள் மத்தியில் தனது இருப்பை தக்க வைக்க ஏதாவது செய்ய வேண்டியுள்ளது. அதன் அடிப்படையில் விரைவாக ஒரு அரசியலமைப்பை கொண்டுவர வாய்ப்புள்ளது. அறுதி பெரும்பான்மையுடன் இருப்பதால் இந்த அரசாங்கம் கொண்டுவரும் அரசியலமைப்பை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றும். வடக்கு கிழக்கு ரீதியில் 19 தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதில் தமிழ் தேசியம் என்ற அடிப்படையில் 10 பேர் இருக்கின்றோம். குறைந்தபட்சம் இந்த அரசாங்கம் கொண்டு வரும் ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தேசியம் பேசுகின்ற 10 பேராவது எதிர்க்காவிட்டால் தமிழ் தேசிய கட்சிகளின் ஆதரவுடன் இது நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும். அதன் பின் நாம் தேசியம் பேசி பயனில்லை. குறிப்பாக இலங்கை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 3 அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை எமது தமிழ் தலைமைகள் எதிர்த்து வந்துள்ளனர். அதன் காரணமாகவே தமிழ் தேசிய இன பிரச்சினை இன்னும் தீர்க்கப்படவில்லை என்ற நிலை சர்வதேச சமூகம் மத்தியில் உள்ளது. புதிய அரசியலமைப்பை தமிழ் தேசிய கட்சிகள் ஏற்றுக்கொண்டால் 76 வருட கால தலைவர் தலைமைகளும் விடுதலை புலிகளும் தமிழ் மக்களின் அபிலாசைகளுக்காக செய்த அத்தனை தியாகங்களும் வீணாகிவிடும். எனவே தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒற்றையாட்சி அரசியலமைப்பை எதிர்த்து வடக்கு கிழக்கு தமிழர் தேசம் என அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு அரசியலமைப்பை கோர வேண்டும். நாடு பிரிக்கப்படக்கூடாது. அது வழங்கப்படுமாக இருந்தால் சமஷ்டி ஊடாக மட்டுமே அதனை வழங்க முடியும். எனவே அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் இந்த விடயத்தில் ஒன்றுபட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன் தமிழரசு கட்சிக்குள் உள்ள பதவி மோதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அல்லவா? அது நடக்கக்கூடிய காரியமா என்ன? சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரையலாம்.